மீண்டு வரத்துக்கு வாய்ப்பு இல்லைங்க. வாய்ப்பு இல்லையா? என்ன காரணம்? காரணம்னா இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அந்த சினிமா மோகத்தில் எல்லாருமே அங்கே போயிட்டாங்க. இளைஞர்கள் முக்கால்வாசி அங்கே போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர்த்த வச்சுட்டு, அதாவது அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க மட்டும் தான் அவர் பின்னாடி நிற்கிறாங்க. கொள்கை ரீதியாக நிற்கிறவங்க அவங்க மட்டும் தான் நிற்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் ஒரு காமெடியாக நினச்சிட்டு அவங்க பாட்டு போயிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவர் பேசுறது எல்லாமே உண்மை. அதை இப்போ இருக்கிற அந்த ஜென் கிட்ஸ் வந்து உணர மாட்டேங்கிறாங்க. இது இப்படியே போயிடுச்சுன்னா இப்போ இந்த மாதிரி இப்படியே போச்சுன்னா நாசமாக தான் போகும். இந்த மாதிரி தலைவர்கள்லாம் போயிட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு அவர் எவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்காரு. உண்மையாக அதான் சொல்கிறேனே, இப்போ இருக்கிற நிலைமைக்கு சீமான் மட்டும் தான் அவர் வரணும். இவ்வளோ எத்தனாயிரம் கோடி கடன் வச்சுருக்கான்றாங்க. மறுபடியும் ஃப்ரீ இலவசம் இப்படி இலவசம்னு கொடுத்து அப்புறம் எத்தனாயிரம் கோடி கடனை ஏற்றி வச்சுட்டு போவீங்க. இது எப்படி கட்ட போகிறாங்க? ஃப்ரீ என்ன கேட்டால் ஃப்ரீயே இருக்கக்கூடாது. அதுதான் சீமானோடைய வழியாகும். ஆனால் அவருக்கு கூட்டு போட மாட்டாங்க. அவர் இல்லைன்னா இப்போ அதான் சொல்கிறேனே, இப்போ இருக்க அந்த சினிமா மோகம் அவ்வளோதான். என்ன பண்ணால் சீமானவர்களால் ஒரு எழுச்சி மறுபடியும் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். அவர் ஒன்றும் செய்த அவரோட முடிஞ்ச அளவுக்கு அவர் முயற்சி பண்ணிட்டாரு. இளைஞர்களும் சமுதாய மக்களும் புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. புரிஞ்சுட்டு அவர் ஒரு இது பண்ண கண்டிப்பாக நல்ல அதுக்கு இந்த மாதிரி சினிமா முகத்தில் அந்த மாதிரி அவர் ஏதாவது பட ரீதியாகவும் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அது ஆல்ரெடி இருந்தது தான். அவரும் ஒரு நடிகர் தான். ஆனால் மக்கள் அந்த மாதிரி போலியே. ஆனால் இது திரைக்கு வச்சு ரொம்ப ஆபத்தானதாக இருக்கு. என்ன கண்டிப்பாக நான் அதான் அப்பயே சொல்லிட்டேன், சினிமா முகத்தில் இந்த நாடு போயிட்டுருக்கு. மக்கள் தமிழகர் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இதை திருத்தணும்னா அந்த மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பாக வேணும். ஆனால் அதுக்காக விட்டுட்டு போயிடுவார்னு நினைக்கிறீங்களா மக்களை சீமானவர்கள்? இல்லை, கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு அவரும் போராடிட்டு தான் இருக்காரு. போடாருவாடுன்னு நினைக்கிறேன். விட்டு போக மாட்டார். கண்டிப்பாக போக மாட்டார். நன்றி. 4 சதவீதம் சீமானவர்கள் திருப்பி ஒரு எழுச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்கு. என்ன காரணம்? அவருடைய பேச்சாற்றல், திறமை, திட்டங்கள்லாம் நல்லா சொல்றாரு. இலவசம் வேணாங்கிறாரு. இலவசம் வேணாம். ஆனா இந்த 4% தோல்வியிலிருந்து சீமானவர்கள் மீண்டு வருவாருன்றது நீங்க எந்த விஷயத்துல அவர் மீண்டு வருவார்னு நினைக்கிறீங்க? ஏன் தோர்த்து போனார்னு நினைக்கிறீங்க? அவர் பேச்சு ஜனங்க மத்தியில் ஒன்றும் சரியா எடுபடல. இனி வர காலங்களில் எடுபடும். இதுக்கப்புறம் எடுபடும். இல்ல எடுபடும். என்ன காரணம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா நீங்க சொல்றீங்க? ஏன்னா விஜய் வந்துட்டாரு, இளைஞர்கள் விஜய் பக்கம் போயிட்டாங்க. அதை தாண்டி சீமானவர்கள் என்ன பண்ணிடுவாரு? பேச்சாற்றல் தான். பேசி தான் வரணும். அவரே தான் சொல்றாரு. பேச்சுதான் வரணும். என்ன ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறீங்க சீமானவர்கள்ட்ட? அவர் கொள்கைகள் நல்லா தான் இருக்கு. சொல்ற பேச்சுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனாலும் மக்கள் செயல்படுமா அப்படின்னு தான் சொல்றேன். மக்கள் புரிஞ்சுக்கல. நீங்க சொல்றீங்க. ஓகே, அவர் சொன்னது. சீமானவர்கள் அவரோட தோல்வி எப்படி பாக்குறீங்க? அவர் இதுக்கப்புறம் மீண்டு வரும், இந்த தோல்வி மீண்டு வருவார்? மீண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப ஏன்னா பிரஸ் மீட்லாம் கொடுக்க மாட்டேன்ட்டாரு, வெளியே வர மாட்டேங்கிறாரு. ஆமா. அதாவது மக்களுக்கு அவருடைய அருமை தெரியல. ஆமா, தெரிஞ்சுக்குவாங்க. ஆமா, கூடிய சீக்கிரத்துல தெரிஞ்சுக்குவாங்க. இப்ப இருக்கிற இந்த அவலங்கள்லாம் பார்த்தா அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. இந்த திரைக்கவர்ச்சினால ஆபத்தானதான்னு நினைக்கிறீங்களா? திரைக்கவர்ச்சி 100%. என்ன காரணம்? இப்ப நீங்க பெரியவங்க, நீங்க எவ்வளவு பாத்திருப்பீங்க. திரைக்கவர்ச்சி ஆபத்தானதுன்னு நினைக்கிறீங்க? இப்ப எந்த விதமான இந்த 30 நாள்லயே அந்த ரிசல்ட் தெரியுது. இது யாருமே கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவை கிடையாது. நல்லாவே தெரியுது. பொதுமக்களுக்கு நல்லா தெரியுது. அடுத்த முறை அவங்க என்ன மாற்றத்தை உண்டாகினாதான் உண்டு. இதுவே மாற்றம் தான், மறுபடியும் மாற்றம் நினைப்பாங்க. இது வந்து ஏமாற்றம். இது மாற்றம் கிடையாது. இது வந்து ஏமாற்றம். இது மாற்றம் இல்லை, இது ஏமாற்றம். நீங்க சொல்றீங்க. திரைக்கவர்ச்சி மட்டும் எப்படி பாக்குறீங்க? திரைக்கவர்ச்சியா எவ்வளவு ஆபத்தானதுன்னு நினைக்கிறீங்க? திரைக்கவர்ச்சி மக்கள் அதில் திரையில் தான் போய் நிற்குது. ஜனங்க விடிவு காலம் பிறக்கும். திரைக்கவர்ச்சி பின்னால்தான் அதை உணர்வாங்க. அது ஆபத்தானதுன்னு நினைக்கிறீங்க? ஆமா. நன்றி.